ஷேர் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்தியாவிலே பெஸ்ட் புரோக்கரான ஜீரோதால நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம். நான் சொல்ற மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் கோர்ஸ், ஷேர் மார்க்கெட் புக்ஸ், ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நம்ம சேனல்ல இருக்க ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு கீழே லிங்க் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோதா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களோட நேம் கேட்கும், அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்கும். இது ரெண்டும் என்டர் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணோட உங்களோட பேன் கார்டுல இருக்க அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. பேன் கார்டுல இருக்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் இதெல்லாம் இதுல என்ட்ரி பண்ணிட்டு கனெக்ட் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஈக்விட்டி, கமாடிட்டி அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கும். இது ரெண்டுல 300 rupees உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல யூபிஐ மூலமாவும் நீங்க பே பண்ணலாம், உங்களோட நெட் பேங்கிங் மூலமாவும் பே பண்ணலாம். நெட் பேங்கிங்ல நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பேன் இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல கார்டு மூலியமாவும் நீங்க பேமெண்ட் பண்ணலாம், இல்ல நெட் பேங்கிங் மூலமாவும் பண்ணலாம். நான் நெட் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி நான் பே அவுட் பண்ண போறேன். நெட் பேங்கிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த பேங்க்ல உங்களுக்கு எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. நெட் பேங்கிங் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் பேங்கிங் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிரும். நீங்க நெட் பேங்கிங் பண்றப்ப உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்க பண்றப்ப உங்களோட ஆதார் கார்டு உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க்ல இருந்தது அப்படின்னா தான் இந்த ப்ராசஸ் சக்சஸ் ஆகும். இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ண சொல்லும். இந்த பாக்ஸ்ல உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் லிங்க்ல இருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. உங்களோட ஓடிபியை என்டர் பண்ணிட்டு கனெக்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். இதுல அலோ அப்படின்னுட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த அளவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் ஜீரோதா அக்கௌண்டோட லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொஃபைல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு நீங்க சிங்கிளா இருக்கீங்களா மேரிடா அப்படின்ட்டு கேட்கும். உங்களுக்கு நீங்க சிங்கிள் அப்படின்னா சிங்கிள் கிளிக் பண்ணுங்க, மேரிட் அப்படின்னா மேரிட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களோட பேரண்டோட நேம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட பேரண்டோட நேம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கிறதுல உங்களோட ஃபாதரோட இனிஷியலை என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட மதர் நேம் என்ட்ரி பண்ணிட்டு அவங்களோட இனிஷியலை செகண்டா இருக்க பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேக்ரவுண்ட்ல ஆனுவல் இன்கம் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். இதுல பிலோ 1 lakh அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களோட வீட்டுல எவ்வளவு இன்கம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுல இருக்க பிரைஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவா இல்ல 1 year 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்கு. இப்போ நீங்க புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நியூவா தான் இருக்கும். நியூ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கமாடிட்டி ட்ரேடிங் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க இந்த 3 இதுல உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதர்ஸ் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, பிசினஸ் பீப்புளா அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். இதுல நீங்க எந்த செக்மெண்ட்ல இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஆர் யூ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டட் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அரசியல்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அரசியல இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ட்டு கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ அப்படின்னு கொடுங்க. நான் நோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். இதுல இருக்க டேட்டா எல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்டினியூவா கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை லிங்க் பண்ணும். இதுல உங்களோட பேங்கோட பிரான்ச்ல இருக்க ஐஎஃப்சி நம்பரை இதுல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ண உடனே கீழே இருக்க எம்ஐசிஆர் கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிக்கும். இதுக்கு அடுத்து கீழே இருக்க பாக்ஸ்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்க இந்த 4 டிக்கையும் நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி உங்களோட ஃபேஸு கீழே இந்த நம்பரை என்ட்ரி பண்ணி வச்சுட்டு உங்களோட சிஸ்டத்துல கேமரா இருந்தது அப்படின்னா
அந்த கேமராவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரன் ஆகும். அது ரன் ஆனது அப்படின்னா இதோட ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிரும். அப்படி உங்களோட சிஸ்டத்தில் கேமரா இல்லை அப்படின்னா மொபைல்லேயே இதை வந்து லிங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் உங்களோட மொபைலில் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் Zerodha IPV அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. இது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்டர் யுவர் மொபைல் நம்பர் IPV Zerodha அப்படின்ட்டு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னா இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை காட்டி அந்த இமேஜை லோட் பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டாக்குமெண்ட்லாம் என்டர் பண்ண சொல்லும். இதில் ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்ட்டு அது இருந்தது அப்படின்னா இதை அப்லோட் பண்ணலாம். இதில் நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு இதில் இருக்க ஏதாவது 6ல் இருக்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா போதும் நம்மளோட இன்கம் ப்ரூஃபுக்கு. அதுக்கடுத்து கீழே சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே சாஃப்ட் காப்பியாக தான் வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃபில் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 months அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் அட்டாச் பண்ண போகிறோம். அப்லோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேலரிக்கு போயிடும். இன்கம் ப்ரூஃபில் லாஸ்ட் 6 months ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்லோட் பண்ண உடனே அதில் நம்மளோட நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு வந்து கேட்குது. அந்த பாஸ்வேர்டு கேட்ட உடனே இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட கேன்சல்டு செக் இருந்தது அப்படின்னா அந்த செக்கை அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டே இதுலேயும் வந்து அப்லோட் பண்ணி உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இதோட கன்ஃபர்மேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் கன்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஈக்விட்டி அப்படின்ட்டு இருக்கும். இதில் இ-சைன் அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதில் ஓப்பன் ஆகும். ப்ராசஸ் டு இ-சைன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களோட நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மேலே ஒரு பாக்ஸில் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட ஆதார் கார்டோட நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு OTP வரும் உங்களோட ஆதார் நம்பருக்கு. அந்த OTPயை நெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் உங்களோட ஆதாருக்கு வந்திருக்க OTPயை என்டர் பண்ணுங்க. ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோட் ஆகும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் நவ் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட ஆதார் நம்பரும் உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு அதோட OTP என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சைன் இன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த பேஜில் ஈக்விட்டி இருக்குங்கிறத அது வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கமாடிட்டி அப்படின்ட்டு இருக்கும். இதுலேயும் இந்த இ-சைனை கிளிக் பண்ணி இதே மாதிரி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமாடிட்டி டேப் ஓப்பன் பண்ணோம்னா அதே மாதிரி ப்ராசஸ் டு சைன் இன் அப்படின்ட்டு கேட்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் சைன் இன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் மறுபடியும் வரும். இதை வந்து மறுபடியும் சைன் இன் நவ் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஆதார் கார்டோட மறுபடியும் வந்து இந்த பேஜுக்கு OTP வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு OTPயை என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஈக்விட்டி கமாடிட்டி இது ரெண்டுத்துக்குமே நம்ம இ-சைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு வந்துடும். இந்த பேஜ் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு Zerodha அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. 1 or 2 daysல உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட மொபைலுக்கும் உங்களோட மெயிலுக்கும் வரும். இதுக்கு அடுத்த ப்ராசஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.